அடிக்க சொல்லு. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பகல் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கி வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலையிலும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரவும், உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்மோடு ஐக்கியப்படவும் தேவன் தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களுடைய வார்த்தையினாலே பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சீக்கிரமாக அழைத்து வரும் சுவாமி. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த கிருபையின் பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனை 6வது பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை 6, சீர்மிகு வான்மொழி தேவா ஸ்தோத்திரம் என்கிற பாடலை பாடுவோம். நாம் கடவுளை தொழுது கொள்வோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். அனைவரும் சேர்ந்து இரண்டாம் பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தியினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நடந்து கொள்வது போல அயலாரிடத்தில் நாங்கள் நடந்து கொள்ளவில்லை. எங்களுக்கு இரக்கமாக இருக்க உங்களை மேற்கொள்கிறோம். எங்கள் பாவ அழுத்தை நீக்கி எங்கள் சிசிகளையும் எங்கள் உச்சங்களை எடுத்துவிட எங்கள் உதவிகளையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 77 11 முதல் 19 வரை. சங்கீதம் 77 72 11 முதல் 19 வரை.
இப்பொழுது பயோகிராஃபி இரத்த சாட்சியம் மனித ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை குறித்து நாம் கேட்போம். ரத்த சாட்சிக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன சாட்சி 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சாட்சி. நம்ம வேதத்தில் படிச்சிருப்போம், லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினாரு, நாயனூர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினாருன்னா நம்ம படித்து கேள்விப்பட்டிருக்கோம். நேரில் யாராவது பார்த்துருக்கீங்களா? இதோ என்னோட 3 வயசு மகன் இருக்காங்க, அவங்க இறந்து போன பந்தய கடவுள் உயிரோடு என் கையில் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு டெலிவரி டேட் முடிஞ்சுமே எனக்கு பெயின் வரல. டாக்டர்ஸ் வந்து ஜெல் யூஸ் பண்ணி குழந்தைய எடுத்துடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. டாக்டர்ஸ் எனக்கு சொன்னது 3 ஜெல்லு 8 hours கேப்பில் 3rd ஜெல்லுக்கு அப்புறம் தான் மேபி குழந்தைக்கு மூச்சு திணறல் வந்தால் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஜெல்லு எனக்கு நல்ல பெயின் வந்தது, நார்மலாக பேபி வெளியே வர ஆரம்பிச்சிது. யூஸ்வலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 10 சென்டிமீட்டர் ஓப்பனில் பேபி வெளியே வரும். எனக்கு 7 சென்டிமீட்டர் ஓப்பன், குழந்தையோட தலை வெளியே வருது. சடனாக என்னாச்சுன்னா ஹார்ட் பீட் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. டாக்டர்லாம் அலறி போயிட்டாங்க. நார்மல் டெலிவரி குழந்தை தலை வெளியே வந்தாச்சு, டோட்டல் குழந்தையோட ஹார்ட் பீட் ஸ்டாப். கீ அந்த இது போயிட்டுருக்கோம், கீ ஃபுல்லாக எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. பதறி அடிச்சு டாக்டர்ஸ் ஓடி வந்தாங்க. இமீடியட்டாக சிசேரியன் பண்ணணும், பேபியை வெளியே எடுக்கணும், பேபி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏசிபின் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஏசிபின் ரத்தம் செய்யும். தூக்கம் வரலன்னு சொன்னால் ஏசிபின் ரத்தம் செய்யும்னு சொல்லி, படிக்க வரலன்னா ஏசிபின் ரத்தம் செய்யும்னு சொல்லி. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மைண்டில் எது நான் செஞ்சாலுமே ஏசிபின் ரத்தம் செய்யும், ஏசிபின் ரத்தம் செய்யும், அதுதான் எனக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த இது லேபர் வார்ட்லேயே நான் அதான் ப்ரேயர் பண்ணினேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலாம் டாக்டர்ஸ் 5-6 டாக்டர்ஸ் அந்த பேப்பரை கிழிச்சு ஒரு நாள் ஒரு பேப்பரை ஃபில் பண்ண ஆரம்பித்தாங்க. வீல் சேரில் வெளியே கூட்டிகிட்டு வராங்க சிசேரியன் தேட்டர் போகிறதுக்காக. அப்போ என் ஹஸ்பண்ட்டை சொன்ன ஒரே வார்த்தை, இவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தை வெளியே வரந்துட்டு குழந்தை இல்லை அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த குழந்தை வேணும், ப்ரேயர் பண்ணுங்கன்னு. ஒரு 5 minutes சிசேரியன் தேட்டர் கொண்டு போனாங்க. அதெல்லாம் கட்டினாங்க, என்னன்னு தெரியல. அப்போது என்னோட வார்த்தை வந்து எனக்கு எதுவுமே ப்ரேயர் பண்ண கூட வரல, ஒன்றுமே இல்லை. ஒரே வார்த்தை நான் சொன்னது ஏசியும் ரத்தம் செய்யும், ஏசியும் ரத்தம் செய்யும் தான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா குழந்தையோட அழுத்தோட சத்தம் கேட்டுது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஃபேமிலி பிளான் உனக்கு பண்ண மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பீடியாட்ரிக் டாக்டரோட இது இல்லாமல் உனக்கு பண்ண மாட்டோம், ஏன்னா பேபி அவுட்டுன்னே சொன்ன வாயில் அந்த பேபி எனக்கு நல்லாவே வந்து இன்னைக்கு இவ்வளோ 3 வருஷம் ஆகுது. அவனுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது. அப்படிப்பட்ட கடவுளுடைய ரத்தத்துக்காக இரத்த சாட்சியாக மனித ஒருவரை பற்றி பார்க்கலாம். இவருடைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய தெரிஞ்சிருக்கும், தேவ சகாயம் பிள்ளை. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிள்ளை. இவருடைய பெற்றோர் வந்து வாசுதேவன் நம்பூதிரி அண்ட் தேவகி அம்மையார். இவர் வந்து பிறந்த ஆண்டு 1712ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. இவர் வந்து என்னன்னா தம்முடைய 28வது வயதில் வந்து மார்த்தாண்ட வர்மா அரச வேலை தளபதியாக பாதுகாவல் பணியில் வந்து சேர்ந்தார். அந்த டைமில் ஷார்ட்டாக சொல்ல ரொம்ப பெரிய ஸ்டோரி இது. அதில் வந்து என்னென்னா குளச்சல் டச்சு போரில் மார்த்தாண்ட வர்மாவுடைய அணி வந்து வெற்றி பெறும். இவர் தான் அதில் வந்து பாதுகாவல் பணியில் இருக்காரு. ஸோ அந்த டச்சு இது வந்து அவங்க வந்து தோற்றுட்டாங்க. அதில் வந்து தினநாயு என்பவர் சரி அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரோட நன்னடத்தையின் காரணமாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா படைத்தளபதியாக மார்த்தாண்ட வர்மாவுடைய அரசவையில் சேர்க்குறாங்க. ஸோ அவருக்கும் இந்த நீலகண்ட பிள்ளைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு அவர் வந்து நீலகண்ட பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வராரு. இவர் வந்து அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஃபுல்லாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். இது வந்து என்னன்னா அவரோட அந்த மார்த்தாண்ட வர்மா மன்னருக்கு வந்து பிடிக்கலை. ஸோ அந்நிய தேவனை வணங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காம அவரை வந்து பண்ணி அங்கே இருக்கிற எல்லாருமே இவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னா அவர் மேலே வந்து குற்றம் சாட்டுறாங்க. இந்த நீலகண்ட பிள்ளை வந்து வடக்கன்குளம் தெரியும் அந்த தேவாலயத்தில் வந்து ஜியோவன்னி பப்பிஸ்தா என்பவரோட போதகரால் ஞானஸ்நானம் பண்ணுறாரு. இது வந்து இவருடைய அந்த மனமாற்றம் மன்னருக்கு பிடிக்காதனால அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டுறாங்க. என்னன்னா மன்னரையும் தெய்வங்களையும் இழிவுபடுத்தினான்னு குற்றம் சாட்டி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் செய்யாத குற்றத்துக்கு அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அவர் வந்து 8 தாலுக்கால விசாரிக்கிறாங்க. இங்கே வந்து இவர்கிட்ட என்னது இந்த மாதிரி மதம் மாறுறாரு, அந்நிய தெய்வங்களை வணங்குறாரு. அப்போ அந்த தாலுக்கா மன்னர் வந்து விசாரிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்கிட்ட ஒரு தப்பும் பண்ணல, இவங்க நம்ம தண்டிக்கப்பட்டு
டெய்லி அவரை படுக்க போட்டு அவருக்கு உள்ளங்கால 30 சவுக்கடிகள். அதுலேயும் அவர் மனம் வரல. அப்புறம் என்ன பண்ணால் கல் தூணில் அவரை கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த தண்டனை வந்து அவரை இவ்வளோ வலியின் மேல் தாங்கி டெய்லி அந்த எருமை ஊர்வலம் போவாங்கல்ல, எருமையில இருந்து அவர் கீழே விழுறாரு. அப்போவுமே வந்து அவர் வந்து தூக்கலை, யாருமே தூக்காம அந்த எருமையோட சேர்த்து கட்டி விட்டு எருமையை வச்சு இழுத்துட்டு போக சொல்றாங்க அவரை. அதுக்கப்புறம் அதுல ஒரு இதாக அப்புறம் மிளகு பானையில் ஆவி ஃபுல்லாக மிளகு போட்டு அந்த நெடி வர்றது அந்த ஆவி பிடிக்க வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒன்றா மரப்பேலை, ஒரு குட்டி மரப்பேலையில ஃபுல்லாக எறும்பு, அந்த சிவப்பு கிழமை கட்டெரும்பு இருக்கும்ல, அதை ஃபுல்லாக அந்த இதில் மரப்பேலையில போட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை ஃபுல்லாக ஒரு ராத்திரி ஃபுல்லாக அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு சின்ன எறும்பு கடிச்சா அவர் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அவர் அவ்வளோ எறும்பு கடையை தாங்கிட்டு அந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்கிறாரு. ஆனால் அதுலேயுமே அவர் எப்பவுமே விட்டு கொடுக்கல. அப்போ எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அதே அந்நிய தெய்வத்தை விட்டு நம்மள தெய்வத்தை வளர்ந்து நம்ம மன்னத்தை வந்து மன்னிப்பு கேளுன்னு. ஆனால் அவர் அதுலேயுமே அவர் கேட்கல. இயேசு கிறிஸ்து உறுதியாக பிடிச்சிருக்காரு. அதுலேயுமே இந்த மாதிரி அவருக்கு தண்டனை கொடுக்குற நிறைய பேருக்கு அவர் அதிசயங்களை செஞ்சுட்டார் அந்த இதுலேயுமே. அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா கொதிக்கும் சுண்ணாம்பு சூளையில டெய்லி அவர் வந்து கொதிக்கிற சுண்ணாம்பு சூளையில நிற்க வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து குரங்கு வலையில நிறைய ஃபுல்லாக குரங்கு இருக்கும், அந்த வலையில இவரை போட்டு அடிக்கிறது. இவரை டெய்லி உடம்பெல்லாம் அடிச்சு இவரோட புண்ணு காயத்துக்கு என்ன மருந்து போடுவாங்கன்னா மிளகா தூளை அரைச்சு அதை போட்டு உடம்புல தேய்ப்பாங்க. இவர் அந்த ஏற்கனவே நமக்கு ஒரு சின்ன காயம் பட்டாவே எவ்வளோ வலிக்கும், அந்த காயத்திலையுமே ஃபுல்லாக மிளகா தூளை தான் டெய்லி அரைச்சி தேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரால் கடைசியாக இவரை வந்து சுட்டு கொல்லுற டைம் வருது. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை இழுத்துட்டு போகிறாங்களே, அவரால் கொஞ்சம் கூட நடக்கவே முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அந்த கத்தாடி மலைக்கு கொண்டு போய் அங்கே தான் சுட்டு கொல்றதா பிளானு. அவங்க போகும்போது அவரால் நடக்க முடியாதனால ஒரு அந்த காற்றாடி ஒரு கம்பில் வச்சு கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கும் போது இவர் என்ன பண்ணுறாங்க, இதில் என்ன சிறப்புன்னு இவரோட இதில் அந்த ஆரைவாள் மொழி தெரியும் நினைக்கிறேன். அங்கேருந்து புளியூர்குறிச்சி போகிற வழியில், கத்தாடி மலைக்கு போகிற வழியில் புளியூர்குறிச்சின்ற ஒரு இடத்துல அவர் வந்து தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போ இவருக்கு தண்ணி கொடுக்க மறுக்கப்படுறாங்க. அழுக்கு கலந்த தண்ணியை கொடுக்குறாங்க. இவர் ரொம்ப அழுகுறாரு, எனக்கு தண்ணி வேணும்னு. அப்போ கடவுளை நோக்கி ஜோம் பண்ணுறாரு, ஆண்டவரே எனக்கு வந்து தண்ணியை தாரோன்னு அவர் அழுது ஜோம் பண்ணிட்டு தன்னோட முட்டியால போட்டு அந்த பாறையை குத்துறாரு. அப்போ அங்கேயிருந்து என்ன ஆகுதுன்னா ஊற்று வருது. அது அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவர் அப்போ இவர் இவ்வளோ அதிசயங்களை செய்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அங்கே முட்டடிச்சா பாறையில் இருக்கு. நீங்கள் போனால் உங்களுக்கு ஒரு யார் போனாலுமே அங்கே வந்து ஒரு கப்பு தண்ணீர் குடிக்க கொடுப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மோர் தென் 1.5 இயர் வந்து இவர் இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா 1752ஆம் வருடம் இவருக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க. இவர் என்ன பண்ணாங்கன்னா அந்த கத்தாடி மலையில கொண்டு போய் சுடுறாங்க. துப்பாக்கியில் சுட்டு கொல்லும்போது அவர் பாறையிலேருந்து கீழே விழுறாரு. இவர் இறந்ததுமே மேலேருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து விழுது. அந்த உருண்டு வந்து விழுந்த பாறை என்ன சத்தம் கேட்குதுன்னா பெல் சவுண்டு. நம்ம பெல் அடிக்கும்போது என்ன சவுண்டு கேட்கும், அந்த பெல் சவுண்டு கேட்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாறை அங்கே இருக்குது. நம்ம கூட போய் தட்டி பார்க்கலாம். இன்றைக்கும் அதை தட்டி பார்த்தோம்னா அந்த பெல் சவுண்டு தான் அது கொடுக்கும். ஸோ இன்னும் அதில் இருந்து அந்த இடத்தோட பேரே வந்து முட்டுடிச்சா பாறைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து இரத்த சாட்சியாக கடவுளுக்காக மதித்த ஒரு இரத்த சாட்சி. நம்மளும் கடவுள்கிட்ட வந்து உண்மையாக முழு மனதோட கடவுள்கிட்ட என்ன கேட்டாலுமே அது கண்டிப்பாக நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு இரத்த சாட்சியின் சரித்திரத்தை கேட்டோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரன் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னித்தீர். ரத்தம் சிந்த
ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நெருக்க காலங்களிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே 40 நாட்கள் கூடி வரவும், அவருடைய சமூகத்திலே அவருடைய சிலுவையின் பாடுகளை குறித்து தியானிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நபர்கள் மூலமாக ஆண்டவர் பேசிக் கொண்டு வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட விசுவாசம் நிறைந்த திருச்சபைக்காக அதிலே நாமும் அங்கத்தினராக இருக்கிறோம் என்பதிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 40 நாட்களிலும் கூட நமக்கு இரத்தம் அப்படிங்கிற தலைப்பிலே ஒவ்வொருவராக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வருகிற நாட்களிலே பேசுவார்கள். என்னடா இதுவரைக்கும் நான் மீட்டிங் சர்வீஸ்க்கு வர முடியல, பட் யூடியூப்ல அப்பப்போ மெசேஜ் கேட்பேன், ஒவ்வொருத்தரும் கொடுக்குற மெசேஜ். குறிப்பாக அந்த ரத்தத்தை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் ஸ்டெல்லா காலமாக அந்த ரத்தத்துடைய தன்மையை குறித்து பேசியிருந்தாங்க. அப்புறம் ஜான்சிகா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நானும் உங்களோடு கூட இரத்தத்தினால் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விளையாட்டுல வந்து நல்லா ஷைன் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனால் கால சூழ்நிலை என்ன அப்படின்னா, நான் ஒருத்தவங்க வீட்டில் இருந்து படித்து வளர்க்கப்பட்டேன். ஸோ அதனால் 3:45 ஸ்கூல் முடிஞ்சுன்னா 3:50 வீட்டில் இருக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஜாயின் பண்ண முடியாது. நாட்கள் கடந்தது. சரி, கல்லூரிக்கு வந்தேன். கல்லூரியில் வந்தால் ஏதாவது ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஷட்டில் கார்க் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விளையாட ரொம்ப பிடிக்கும். பட் அங்கேயும் காலேஜுக்கு போன சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா என்னால் எதுலையும் ஜாயின் பண்ண முடியாத நிலைமை. ஸோ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு, செகண்ட் இயர் முடிஞ்சது, தேர்ட் இயர் வந்து எப்படியா இந்த தடவை வந்து ஒரு கேமில் ஜாயின் பண்ணிட்டு சொல்லிட்டு முயற்சி எடுத்தேன். அந்த டிசம்பர் மாதம் அந்த டயத்தில் வரும்பொழுது என்னுடைய வகுப்பறை என்னுடைய நண்பன் அவன் வந்து டேபிள் டென்னிஸ் இதில் வந்து கேப்டனாக செலக்ட் பண்ணப்பட்டிருந்தான். ஸோ அவனுடைய வேலை என்னன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போய் இந்த மாதிரி நம்ம காலேஜ்லேருந்து டேபிள் டென்னிஸ்க்காக செலக்ட் பண்ணுறோம், யாரெல்லாம் பில்லிங்காக இருக்குன்னு சொல்லி வாங்க அப்படிங்கிறதுக்காக போயிருந்தான். அப்போ அவன் நான் சொன்னேன், என்னையும் சேர்த்துக்கடா, நானும் ஏதாவது விளையாடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னேன். சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டான். கடைசியில் நான் ஒரு ரூபா போயிட்டு முதல் நாள் வாழ்க்கையில் அன்னைக்கு வரையும் நான் டேபிள் டென்னிஸை தொட்டு கூட பார்த்தது கிடையாது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஆர்வம் எப்படியாவது விளையாடணும்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ட்ரைனிங் இருக்கும், கோச்சிங் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா நானும் ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் என்னோட நண்பன் அவனோட விளையாடும் போது 2 மணியோட தோற்றுட்டேன். அடுத்த நாள் வந்து ஃபிசிக்கல் டைரக்டர் வந்திருந்தார். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரோட கூட விளையாடும்போது பை லாஸ்ட் ரேஸ் அவரை பீட் பண்ணிட்டேன். ஸோ அதுலேருந்து அவருக்கு என் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம். ஆனால் என்னுடைய நண்பனுக்கு வந்து என்ன அப்படின்னா நான் ஃபிட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம். நாட்கள் வந்தது. ஒரு வேறு காலேஜில் போய் கேம் விளையாட போனோம். அங்கே போகிறதுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்ச அந்த மார்க் ஷீட்டை வந்து எல்லாரும் கலெக்ட் பண்ண சொன்னாங்க. என்னுடைய நண்பன் கேப்டனாக செலக்ட் பண்ணப்பட்ட நண்பன் பார்த்தீங்கன்னா அவன் 12th முடிச்சுட்டு ஸ்வீடனில் போய் ஒரு 2 வருஷம் மெடிசன் படிச்சுட்டு பாதியில் வந்துட்டான் சிக்காக இருந்ததுனால. ஸோ பிரேக்கப் ஆனதுனால என்னன்னா அவன் கேப்டனாக வர முடியலை. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாருடையும் மார்க் ஷீட் எடுத்தாங்க. கடைசி ஒரு 7 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கோவில்பட்டியில் உள்ள ஒரு காலேஜுக்கு மேட்ச் விளையாட போயிடணும். விளையாட போயிருக்கோம். உள்ளுக்குள்ள ஒரே ஒரு இது என்னன்னா எப்படியாவது நமக்கு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம வின் பண்ணணும், நம்ம விளையாடணும்னு ஒரு ஆசை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த 7 பேரில் 6 பேர் தான் வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஃபிசிக்கல் டைரக்டர் என்ன சொன்னார், யோகுனி இப்போ விளையாடுறாங்கன்னா ஓகே சார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் விளையாடுறேன் சார் அப்படின்னா. பட் அவர் என்ன பண்ணார், என் நண்பனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. என் நண்பன் வரல. அப்போ அந்த மாதிரி 6 பேர் நல்லா விளையாட சொல்கிறாங்க அப்படின்னோடனே நான் யோகா விளையாட விடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னால் தயவுசெய்து அவங்க விளையாட விட்டீங்க அப்படின்னா காலேஜோட பேரை கேட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் குழுக்கள் முறையில் 6 பேரை செலக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு குழுக்கள் கூட மொதல் பேர் என் பேர் விழுந்துச்சு.
ஸோ ஆனாலும் ரைட்டு மறுபடியும் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் என்ன ஆச்சுது, அவன் விருப்பப்படி என்ன பண்ணிட்டாங்க, நான் விளையாடலை, ஜஸ்ட் சும்மா உட்காந்து பேச மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் எங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டு இருந்தது. 10 நாள் கழிச்சு வந்து எங்களுக்கு ஃபிசிக்கல் டைரக்டர் என்ன கூப்பிட்டார். நான் என்னுடைய நண்பர்கள் ஒரு டீமாக கேண்டீன் போயிட்டு வரும்பொழுது அப்பா அவர் சொன்னார், உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி ஃபார்மில் சைன் பண்ணணும் அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், என்ன விஷயம்னா இந்த மாதிரி போயிட்டு வந்ததுக்கான அலவன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக சைன் பண்ணணும்ப்பா அப்படின்னாங்க. ஸோ என்னுடைய நண்பர்களையோ எல்லாருமே இருந்தாங்க. சரி சொல்லிட்டு ஃபார்ம் வாங்கி நாங்கள் அவர் சொன்ன இடத்துல நான் சைன் போட்டேன். சைன் போட்டு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்ம் கொடுத்தாங்க. இன்னொரு ஃபார்ம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ண சொல்லிட்டு அந்த ஃபார்ம் என் கையில் கொடுக்குறாங்க. நான் இப்போ திரும்பி அந்த இடத்த வாசிச்சுட்டு நான் கேட்குறேன், சார் இந்த இடத்துல சைன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அப்படின்னு நான் திரும்பி கேட்குறேன், சார் இந்த இடத்துல கேப்டன் ஆஃப் டேபிள் டென்னிஸ் கேப்டன் ஆஃப் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் போட்டிருக்கு சார், இதில் எப்படி நான் சைன் பண்ண முடியுமா, விளையாடவே இல்லையா அப்படின்னு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் சொல்கிறேன் நீ சைன் போடு, நீ தான் கேப்டன். எனக்கு தூக்கி போட்டுச்சு. ஒரு பக்கம் சந்தோஷம், என்னை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பயங்கர எப்படி சொல்றது, கான்ஃபிடன்ஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி, விளையாடாமல் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு வந்து கேப்டன் பதவி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஓவர் சார், விளையாடவே இல்லை அவனுக்கு வந்து கேப்டன் இது கொடுப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி முடிச்சுட்டு அதோட இன்னொன்று என்னன்னா, இந்த வாரத்துக்குள்ளே நீ என்ன பண்ண, ஒரு ஃபோட்டோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடு அப்படின்னாங்க. எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க, ஆனுவல் மேகசீனில் வந்து இந்த உன் ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு என் லியோத்தர் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சார் நாளைக்கே பேப்பரில் வரும் பாருங்க, மாணவர்கள் வெறி செயல் யோகம் மரணம் சொல்லி வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இதை சொல்ல வர அப்படின்னு, எனக்கு விளையாடவே இல்லை, டேபிள் டென்னிஸ் பேட்டை தொட்டதும் கிடையாது. ஆனால் ஒரு கல்லூரியில் ஒரு முயற்சி எடுத்தது மூலமாக ஒரு கேப்டனுங்கிற இது கிடைச்சது, மேக்ஸிமம் வச்சு அது விளையாடாமல் கிடைச்ச ஒரு காரியம். இந்த சம்பவத்தை நான் இன்னைக்கு என்னுடைய விசுவாச வாழ்க்கையில நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் பாவத்திற்காக எந்த ஒரு பிராயச்சித்தமும் நான் தேடலை. நான் பாவம் என்று என்னை உணர்ந்து கொள்வது கூட எனக்கு தகுதி இல்லாமல் இருக்குது. ஆனால் பாவியாக என்னை மீட்பதற்காக என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு இலவசமாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னை அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் அந்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 72:14. ஓகே, இந்த ரத்தம் என்பது அநேக காரியங்களை நான் வேதத்துக்குள்ள வாசிக்கல. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் என்ன அப்படின்னா, ரத்தத்தை குறித்து வேதாகமத்திலே ஆதியாகமம் 9:16 வாசிப்பீர்கள் சொன்னால் அது தேவனின் வெளிப்பாடு. யாத்திரையாகமத்திலே 12:13 வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவ பாதுகாப்பின் அடையாளமாக காணப்படுகிறது. யாத்திரையாகமம் 24:8 வாசிப்பீர்கள் சொன்னால் அது தேவனின் உடன்படிக்கையாக காணப்படுகிறது. லேவியராகமம் 4:7 வாசிப்பீர்கள் சொன்னால் அது சுகந்த தூபமாக காணப்படுகிறது. லேவியராகமம் 17:14 சகல மாம்சத்தின் உயிராக ரத்தம் காணப்படுகிறது. லேவியராகமம் 17:4 மற்றும் 10 வாசிப்பீர்கள் சொன்னால் தேவ கோபாக்கினையினுடைய உக்கிரம் என்று சொல்லி அதை கோடிடப்படுகிறது. அதே போல எண்ணாகமம் 35:33 பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரத்தம் பாவத்தினால் வருகிற ரத்தத்தினாலே தேசமே தீட்டுப்பட்டு போகும் நிலைக்கு வருகிறது. அதே போல உபாகமம் 17:10 வாசிப்பீர்கள் சொன்னால் நான் பரிசுத்தமான இரத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய எல்லைகள் விரிவாக்கப்படுகிறது என்று சொல்லி வாசிக்க முடிகிறது. சங்கீதம் 70 நாம் பார்த்தது போல இரத்தம் தேவனுடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாடு முழுவதையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலியாக நாம் பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இரத்தம் ஏன் இந்த இரத்தம் தேவைப்படுகிறது? அதாவது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், ஆபேல் எடுத்தோன்னு நம்ம பழைய ஏற்பாடுல இருந்து ஆபேல் சகரியா இப்படிப்பட்ட வார்த்தைகளை நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இரத்தத்தின் குறித்த நம்ம பார்க்கிறோம். அதிலே இரத்தம் ஏன் தேவைப்படுகிறது? ஒரு பலி செலுத்தப்படுவதற்கு இரத்தம் தேவைப்படுகிறது என்று நாம் அறிந்த உண்மை. ஸோ பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு விமோசனம் வேண்டும் என்றால், அல்லது அந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு இரத்தத்தின் மூலமாக ஒரு பலியை செலுத்தாக வேண்டும் என்று
பார்க்கிறீங்கன்னா 10 விதமான பலிகள் இருக்கிறது. அதில் நீங்கள் பார்க்கிறீங்கன்னு சொன்னால் பொதுவான இடங்களில் பலி செலுத்தப்படுகிற பலி, தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பான பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, பஸ்காவாகிய பலி, அஞ்ஞான பலி. ஸோ இந்த 10 விதமான பலிகளை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பலிகளுக்கெல்லாம் முக்கியமாய் தேவைப்படுகிறது ரத்தம். ஏனென்று சொன்னால் அந்த ரத்தமானது உயிராக காணப்படுகிறது. இந்த சரீரத்திலே ரத்தம் இல்லை என்று சொன்னால் பிணம் என்று கூட தைரியமாக சொல்லலாம். அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. ஆனால் எனக்கு சொன்னது போல பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபரையும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு நபரையும் கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு 3 காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தகன பலிக்கு நாம் யாரை பார்க்கலாம் என்று சொன்னால் ஆபிரகாம் தன்னுடைய குமாரன், நீங்கள் ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த 21 அதிகாரம் முடியும் பொழுது என்ன சொல்றது, எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்று பரிபூர்ணமாக இருக்கிற நிலையில 22 அதிகாரம் முதல் வசனம் சொல்லியிருக்கிறது. அதை யாராவது வாசிக்க முடியுமா? ஆபிரகாம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். நன்றிக்கா. பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தன்னுடைய மகனை அவர் கேட்கிறாரு, உன் ஏக சூதனை எனக்கு பலியிடு என்று சொல்லி. ஸோ பலி செலுத்துவதற்கு போகிறாங்க. ஆனா ஆபிரகாம் மட்டும்தான் தெரியும் தன் குமாரனை பலி செலுத்த போகிறேன் என்று சொல்லி. ஈசாவுக்கு தெரியாது, வேலைக்காரர்களுக்கும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, நீங்கள் இங்கே இருங்கள், நானும் என் பிள்ளையானாலும் போய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்துவிட்டு வருகிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆனா அப்பொழுது அவனுக்கு தெளிவாக இருக்கிறான், தேவனுக்கு தன் மகனை என்று சொன்னால் இருக்கிற எல்லா சொத்துக்களிலும் அதிகமாய் நேசிக்கப்பட ஒரே ஒரு பையன் யாரு? தன்னுடைய மகன். சரிங்களா? அந்த மகனை பலி செலுத்துவதற்கு அவன் போகிறான். என்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் என்கிட்ட கேட்டுட்டாரு, தேவன் என்கிட்ட கேட்டுட்டாரு, நான் அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி. அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் விண்ணுலகின் அத்தனை மேன்மைகளையும் அவர் அற்பமாய் எண்ணி என்னை மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். அனுப்பினது மாத்திரமல்ல, எல்லா பாடுகளை படுவதற்கும் எல்லா விதமான காரியங்களை செய்து நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்குவதற்கு தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அதே போலதான் குமாரனான இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரைக்கும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தப்படுகிற வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். இந்த இப்படிப்பட்ட காரியங்களிலே ரத்தம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்திருந்தது. ஒரே ஒரு பாடல் குறிப்புகளை குறித்து நான் சொல்லுகிறேன். சிலுவை என்பது பார்த்தீங்கன்னா பாரசீகர்களுடைய நாட்களிலே தோன்றப்பட்டது சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணம் என்னன்னா, ஒரு கொலை குற்றவாளி அவன் பாவம் செஞ்சிருப்பான்னா அவனுடைய ரத்தம் பூமியில சிந்தப்படக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய ஊருக்கு புறம்பே அவனை கொண்டு சிலுவையிலே அவனை கட்டி வச்சுட்டு வந்துருவாங்க. வெயில் எல்லா இதுலயும் அவன் பாடுபட்டு அவன் கத்தி அப்படியே மறித்து போவான். ஸோ இப்படிப்பட்ட கொடுமையான தண்டனைக்குரிய காரியம் பார்த்தீங்கன்னா சிலுவையின் மரணம். இப்படிப்பட்ட சிலுவையின் மரணத்தின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்டிருக்கிறார். அதில் மீட்டிருப்பதற்கு அவருக்கு இருந்த முக்கியமானது அவருடைய சரீரத்தின் இரத்தம். இந்த இரத்தத்தை அவர் சிந்தினதினாலே உங்களுக்கும் எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்திருக்கிறது. இந்த இரத்தத்தினால் எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இரத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? என்னுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசியுங்கள். ஓகே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த இரத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்த எல்லா விதமான பாவங்களை சுத்திகரிப்பதற்கு இந்த இரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது. இந்த இரத்தத்தை பார்க்கிறீர்கள் சொன்னால் என்னுடைய
கடந்த கால காரியங்கள் அல்லது என் ஜென்ம சுபாவங்கள் எல்லாவற்றையும் இருந்து மீட்பதற்கு இந்த ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. பாவம் நிறைந்த உலகத்திலே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த இரத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது இந்த இரத்தத்தை நான் சுதந்திரவாளி என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்து நான் வாழும் பொழுதுதான் இந்த பாவமாகிய வாழ்க்கையிலிருந்து ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு வேதம் ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு பயன்படுகிறது. இதுல நம்ம லூக்கா 15:12 பாத்தீங்க அப்படின்னா மனம் திருந்திய மைந்தன் என்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக அந்த சம்பவத்தை சொல்லுவார். ஒரு ஐஸ்வர்யவானுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தன்னுடைய தகப்பட்ட போய் என்னுடைய ஆஸ்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த ஆஸ்தி அவன் கேட்கும்போது எனக்கு சொத்தை கொடுக்க சொல்லும்போது வேற வழியில சொல்லி தகப்பனார் கொடுக்குறாரு. அவன் போகிறான், தூர தேசத்துக்கு போய் தன்னிடத்துல இந்த பணம் எல்லாம் செலவழிகிற வரைக்கும் இஷ்டம் போல மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதனுடைய முடிவு என்ன நடக்குது? எல்லா பணமும் தனக்குள்ளிருந்து எல்லா சொத்தும் தீர்ந்து போன பின்பு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒவ்வொரு இடமா போய் நிற்கிறான். கடைசியில ஒரு பன்றி கூட்டத்தை மேய்க்கிற போய் வேலைக்காக நிற்கிறான். பன்றிகள் தின்கிற தவிட்டை எடுத்து சாப்பிடலாமா என்று சொல்லவன் ஆசைப்படுகிறான். அவன் சாப்பிடும் பொழுது அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிவு. வேதம் அழகாக சொல்கிறது, அவன் புத்தி தெளிந்து என்று சொல்லி. ஒருவேளை நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உலகத்தின் ஆசாபாசங்களிலே நான் வீழ்ந்திருப்பேன் என்று சொன்னால், அல்லது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் பாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு என் மனம்போட வாழ்க்கையில வாழ்வோம் என்று சொன்னால், இந்த சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு ரொம்ப அவசியம். இந்த காலங்களிலே நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவரோடு வைத்திருக்கிற ஐக்கியத்திலே நாம் எங்கே குறைந்திருக்கிறோம்? அதுதான் இந்த இரத்தத்தின் மூலமாக அவரை, இந்த இரத்தத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாமே ஆராய வேண்டும். கடைசியாக அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய இருதயத்தில் அவன் பேசுறான். என் தகப்பன் வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க, நல்ல சாப்பாடு, ஆனா இன்னைக்கு நான் ஒரு பன்றி தவிடு சாப்பிட நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய புத்தியை தெளிந்தது பின்பு என்ன சொல்றான்? நான் எழும்பி என் தகப்பனிடத்திற்கு போவேன். தகப்பனிடத்துல போய், தகப்பனை வரத்துக்கு ரோகமோ மூக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உங்களுடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி திரும்பி வரான். தூரத்துல தகப்பனை பார்க்கிறான். தகப்பனார் பார்த்த உடனே தன்னுடைய மகனை இவன் சொத்தை வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு தான் அப்படிலாம் இல்லை, ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அவனை கொஞ்சிடாரு. அப்போ அவன் மனப்படுத்தி அவன் சொல்றான், இந்த வார்த்தையெல்லாம் சொல்றான். அவன் என்னெல்லாம் தீர்மானம் பண்ணியிருந்தானோ அதெல்லாம் அவன் அப்படியே சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, தகப்பனே உங்க குரோதமாகவும் பரப்புடன் பாவம் செய்தேன், இனிமேல் குமார் என்று சொல்லப்பட்டு பார்க்கணும் அல்ல என்று சொல்லி முடிச்சு அடுத்த லைன் என்னன்னா, அவன் தீர்மானம் பண்ணது வேலைக்காரரோட வச்சுக்க சொல்ல போறான். ஆனா அதுக்குள்ள அந்த தகப்பன் என்ன பண்றாரு? அவன் பேச்சை நிப்பாட்டி அவனை கட்டி அரவணைச்சு மறுபடியும் தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி. ஒருவேளை இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் கவலை கிடையாது. ஆனால் நான் ஆண்டவரோடு எனக்கு வைத்திருக்கிற ஐக்கியத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அனுதினமும் நம்மை சிந்தித்து ஆராயும் பொழுது அவருடைய பரிசுத்த இரத்தத்திற்கு உடன் பங்காளியாய் நாம் காணப்படுகிறோம். நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். எனக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியத்தை நான் எப்படி வைத்திருக்கிறேன்? என்னுடைய ஜெபம் நேரங்கள், என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய ஐக்கியம் அவரோடு கூட வைத்திருக்கிற என் அனுதின வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இப்படி இருக்கிற இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பொல்லாங்கு நிறைந்த காலம். பரிசுத்தம் என்பது என்ன விலை என்று கேட்கக்கூடிய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இரத்தம், அவருடைய மீட்பின் ரட்சிப்பு என்பது மாத்திரம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் உலகத்திலே நாம் அமிழ்ந்து போவதற்குரிய சம்பவங்கள் நடைபெறுகிறது. இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு, ஆண்டவரே என்னோடு உம்மோடு வைத்திருக்கிற உறவு அதை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன், எனக்கும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த உறவை தாரும் என்று சொல்லி கேட்போம். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய இரத்தம் என்ன? ஒரு மெய்யான பானம் என்று சொல்லி யோவான் 6:55 வாசிக்கவும். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெய்யான பானம், அவருடைய இரத்தம் எனக்கு மெய்யான பானமாக இருக்கிறது. இந்த பானத்தை நான் எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற இந்த திருச்சபையிலே பெற்றுக்கொள்ள முடியும்.
அது மாத்திரமல்ல, இந்த மெய்யான பானம் என்பது ஆண்டுடைய சமூகத்திலே உடன்படிக்கை பண்ணுகிறோம், நற்கரணை ஆராதனை பங்கு பெறுகிறோம். அதிலும் அவருடைய குணாதிசயங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் அதோட முக்கியம். மெய்யான பானம் என்பது நான் அவருக்கு பெற்றிருக்கிற அவருடைய குணத்தை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய இரத்தமாகிய பானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆதாரம். என்ன சொல்ல வருகிறேன்? அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய மன்னிப்பு, இந்த ஐக்கியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபை வாழ்க்கை. இந்த திருச்சபை வாழ்க்கையிலே அவருடைய அன்பிலே நாம் இருக்கிறோமா? அவருடைய சந்தோஷத்திலே, அவருடைய சமாதானத்திலே நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய மெய்யான பானம். முன்னால ஆற்றல உட்காரோம், முழங்கல் போடுறோம், அவருடைய திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனக்கும் அவருக்கும் இருக்கிற பரிசுத்தத்தை நான் உடன்படிக்கை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவன் எனக்கு கிருபையை தந்திருக்கிற இந்த திருச்சபை ஐக்கியத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? இந்த திருச்சபை ஐக்கியத்திலே என்னுடைய ஐக்கியம் எப்படி காணப்படுகிறது? மற்றவர்களோடு கூட நான் அன்போடு இருக்கிறேனா, அல்லது மற்றவர்களுக்கு நான் வெறுப்போடு இருக்கிறேனா, அல்லது என்னுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது தேவன் எனக்கு திருச்சபையிலே தந்திருக்கிற உறவுகளிடத்திலே சமாதானத்தோடு அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேனா என்று சொல்லி பார்க்க வேண்டும். காரணம், உலக மனிதர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட திருச்சபை ஐக்கியம், அதுவும் தேவன் ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த திருச்சபை ஐக்கியமாகிய பான பலியை நாம் பெற்றுக்கொள்வது மகா பெரிய கிருபை. அதை உணர்ந்து அனுதினம் தேவனுடைய மெய்யான பானத்திலே நாம் பங்கு பெறுகிறவராய் காணப்படும் பொழுது அது ஆசீர்வாதமாயிருக்கும். மூன்றாவதாக மற்றும் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இரத்தம் எனக்கு புதிய உடன்படிக்கையை கொடுக்கின்றது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40ஆம் வசனம். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றையும் தேவன் நமக்கென்று முன்பாக நியமித்திருந்தார். ஓகே, முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தை நான் பரிசுத்தமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட ஐக்கியம் எனக்கு கிடைக்கிறது. இந்த ஐக்கியத்திலே கிறிஸ்துவின் அன்பிலே நான் வளர்கிறேன். அதனுடைய மூன்றாவது வெளிப்பாடுன்னு அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். போனாரு 40 வசனக்கா. ஓகே, இந்த 11ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு அழகான, பொதுவாக எல்லாரும் ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, விசுவாச வீரர்களின் பட்டியல் என்று சொல்லி. அந்த முதலாம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்து விசுவாசத்தின் பட்டியல்கள் ஆரம்பிக்கிறது. அதுல விசுவாசத்தினால நாம் உலகங்கள் தேவன் அப்படி நிறைய வருது. ஆபிரகாம் இருந்து கடைசியில் என்ன முடியுது? அந்த இறுதி அதிகாரத்தின் வசனங்கள் என்ன? இவங்க எல்லாரும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள். இந்த வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற இந்த 11ஆம் வாசிக்கிற எல்லா நபர்களும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள் தான். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள்? நீங்கள் ஆதியாகமத்திலே தேவனுக்கும் ஆதாம் ஏவாளோடு நடக்கிற சம்பாஷணையை பார்க்கணும்னு சொன்னா, பாவம் செய்கிறாங்க, தேவ மகிமை அடைந்து போயிடுறாங்க. கடைசியில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான தண்டனை கொடுக்குறாரு. கடைசியில் சர்ப்பத்தோட இது பண்றாரு. சர்ப்பத்துக்கு சொல்றாரு, நீ உன்னுடைய அவர் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய்ன்னு சொல்லி இருக்குது. இது என்ன? இந்த மனுக்குலத்திற்கு பரிசுத்தமுள்ள ஒரு இரத்தம் கண்டிப்பாக தேவை என்பதை அன்றைக்கே தேவன் நியமித்து வைத்து விட்டார். அதனுடைய வெளிப்பாடு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை, அதன் மூலமாக கிடைத்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருந்த அனைத்து விசுவாச வீரர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. என்னைக்கு இது முற்றுப்புள்ளி வரும்? நீங்களும் நானும் அவருக்கு பிரியமுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கடைசி அவருடைய வருகை வரும் பொழுது, அங்கே நான் சொல்லும் பொழுது, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு நான் செல்லும் பொழுது, அந்த
ரட்சிப்பினுடைய திட்டம் பரிபூர்ணமாக அதுதான் சொல்கிறது. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மை என்ன? இரத்தத்தினால் கிடைத்திருக்கிற மீட்பு. அந்த ரட்சிப்பு அவருடைய கரங்களிலே நாம் கிடைத்திருக்கிறோம். அவருடைய கரத்தில் நாம் பெற்றதினாலே கடைசி வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும், ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகம் போகிற காரியத்தை பார்க்க சொன்னால் ஆண்டவருடைய வருகை அதிக பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய 24 அதிகாரத்தில் வாசிக்கிற சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது அதை குறித்த எண்ணங்கள் நமக்கு வருகிறதா? வெளிப்படுத்தல் விசேஷங்கள் படிக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா அங்க நிறைய விதமான மரணங்கள், இந்த தூதன் வருவான், குதிரையில வருவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா அங்கே உள்ள சம்பவங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தின் காரியங்கள் ஒரு காரியம் கூட மிஸ் ஆகாம நடந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து நான் தியானிக்கிறேனே, இந்த ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறதா? இந்த ரத்தம் என் வாழ்க்கையிலே பான பலியாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? இந்த ரத்தத்தை நான் இறுதி வரை வாழ்வதற்கு, கடைசி அவருடைய வருகை வரைக்கும் கொண்டு செல்வதற்கு அனுதின வாழ்க்கையிலே நான் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறானா என்பதை நாம் தியானிப்போம். இப்படி நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பாதைதோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தரின்று காட்டுகிறேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உண்மையின்றி வாழுகிறேன். பாதைதோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தரின்று காட்டுகிறேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழுகிறேன். பாவினான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையால் உந்தன் வழி நடக்க. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவரே சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் சுவாமி. அந்த ரத்தம் பான வழியாய் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சாயல் என்னில் வர வேண்டும் சுவாமி. அந்த ரத்தம் கடைசி வரைக்கும் உடன்படிக்கையாக நீர் வருகிற வரைக்கும் அதை கொண்டு செல்வதற்கு அனுதினமும் என்னை பலப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாளைய பலனோடு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சுகவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஒரு நாளும் வெறுமையாக அனுப்பினதில்லை சுவாமி. ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபையினாலே, இந்த ரத்தத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள விசுவாசிக்கிறேன். அவருடைய விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிவுடன் கொடுத்திருந்தார். தொண்ணூறு காலத்தில் மூன்றாம் நாள் நற்செய்தி எழுதினார். கடவுளுக்கு சர்வ வல்லமையுள்ள வசதி செய்கிறார். அவர்களுக்கு வருவார். பரிசுத்த ஆவியின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபை காணிக்கை பாடலாக இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் என்கிற பாடலை அனைவரும் பாடவும்.
காணிக்கை பாடல் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருக்கிறேன். ஜெபம் செய்வோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் ஆண்டவருடைய வசனங்களை நம்ம தியானிக்கத்தக்கதாக நம்மோடு ஆண்டவர் இடைப்பட்டதற்கான நன்றி செலுத்துவோம். திரு யோகு, திருமதி சீஜா, அருமையான பிள்ளைகள் இந்த சிறு வயதிலேயே திருமறை பாடங்களை வாசிக்கத்தக்கதாக உற்சாகப்படுத்தினதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த குடும்பத்தின் மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். உறவினர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய சுத்திகரிக்கிற ரத்தம் அனுதினமும் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவருக்காக இந்த வேளையிலே நாம் அவருடைய பாடல்களுக்காக நன்றி செலுத்துவோம். சிலுவையின் தியானம் முக்கிய கருப்பொருள் அவர் சிந்தின ரத்தம். சிலுவையிலே நமக்காக சிந்தின அந்த ரத்தம் இந்த நாளிலும் வரப்போகிற நாட்களில் நாம் தொடர்ந்து இதை குறித்து சிந்திப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் ஆன்மீக வாழ்க்கையிலும் சரீர சுகபலத்திலும் பேரத்தக்கதாக ஆண்டவர் நம்மை அனுதினம் வழிநடத்த வல்லவர். தொடர்ந்து நாம் அந்த யுத்தங்களை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அவர்களுக்காக நாம் செபிப்போம்.
நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தனித்தனியாக குடும்பம் ஆசீர்வதித்தருமா நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இருவர் கைது சில எல்லா காரணங்களும் ஆசீர்வதித்தலும் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் வியாதி விக்னத்திலிருந்து விலக்கி காத்து வழி நடத்துமா வேண்டி இருக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே கொடுப்பேன் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரை ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காக சிறப்பாக செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நீ தந்து ஆண்டவரே அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் பயன்படத்தக்கதாக நிகழ்காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக பயன்படுத்துமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். தேவைகள் யார் விதிக்கணத்தில் விலைக்கு காத்துக்கொள்மா வேண்டி நிற்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் எங்களையும் எங்களுக்காக ஆண்டவரே செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காணிக்கையை ஏற்று அங்கீகரிக்குமா நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பாடுவதற்கு முன்பாக உங்கள் சார்பாக அன்னையான குடும்பத்தின் மக்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கைச்சர் எல்லா காரியங்களை தருவார். நல்ல சிறப்பாக நடத்தினீர்கள். நன்றி. நாம் முழங்காலில் இருந்தவாறு பாடல் 88 இந்த காலத்தில் கர்த்தரின் பாடத்தில் இந்த பாடலை பாடுவோம். இயேசு கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை என்றார் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நான் உங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எனக்கு மன்னி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்று இருக்க முடியவில்லை. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலம் எனது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன்,
பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆமென். இந்த தேங்க்யூ. இந்த ரத்த சாட்சிகளை பற்றி நான் சொன்னேன் முதலாவது. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அதை எனக்கு தெரிவிக்கணும். எங்களுக்கும் தெரிவிக்கல, மற்றவங்களுக்கு தெரியலையோ. தேவசாய பிள்ளை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. பிள்ளைன்னு ஒன்று தெரியல. தயவு செய்து பரவாயில்ல, அதில் ஆயத்தம் பண்ணால் நோ ப்ராப்ளம் அட்ஆல். எல்லாரும் தேவசாய பிள்ளை. சரி, தயவு செய்து அது நல்லதுதான், படிக்கிறது நல்லதான், ஆராய்ச்சி செய்கிறது நல்லதான். ஆனால் முதலே சொன்னேன் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ரிப்பீட் பண்ணக்கூடாது, சரியா? ஆனால் நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் போடலை, பேட்ச் ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம். சில ஸ்க்ரீனில் கூட ரெடி ஆகியிருக்கிறார்கள். போனால் போது உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டோம். அதாவது என்னென்னா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீ உட்காந்துருக்கணும், அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்படி கூட இல்லை, 2 குட்டி பசங்க இருக்குது, அதனால் நாங்கள் மன்னிச்சிடுவோம். பட் தயவு செய்து எல்லாம் கவனிச்சுக்கோம். ப்ளீஸ் டூ நாட் ரிப்பீட். அண்ட் ஐ லைக் எவ்ரி ஒன் டு ப்ரொஜெக்ட் இந்த ஸ்க்ரீன். எல்லாரும் கம்ப்யூட்டர் கட்டுறீங்க நல்லாவே. நான் இப்போ சொன்னால் அப்புறம் எல்லாரும் அந்த அம்மாவே எடுத்துக்கிறோம். ஸோ தயவு செய்து இன்னும் கொஞ்சம் நம்முடைய தேசத்தில் ரத்த சாட்சியில் மறித்தவர்களாலும் சரி, உங்களுக்கு யார் பிடிக்குதோ சரி, பேசினவர்களை பற்றி திருப்பி மறுபடியும் பேசாதீர்கள். நன்றி, நல்ல நோ கமெண்ட்ஸ். ஓகே, மார்க்லாம் நான் போட போகிறது இல்லை. தயவு செய்து ஜெபித்து, ஆண்டவரே எங்களுக்கு எது பிரயோஜனமாக இருக்கும் அதை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நாங்கள் அதை வந்து ஷேரிங், தட் இஸ் இட். ஸோ தேங்க்ஸ். வந்த அனைவருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் சுகம் பேலன்ஸ் வந்து நாளைக்கு இங்கே கொண்டு வந்து சேர்த்துருவார் என்று நம்புகிறேன். அவருடைய சமாதானம், சந்தோஷம் உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. தேங்க்யூ, நன்றி.